பகவத்கீதையானது திருத்ராஷ்டிரர் சஞ்சயன் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியோட தொடங்குது. அந்த கேள்விக்கு சஞ்சயன் பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த பதில்லையே துரியோதனனுடைய ராஜதந்திரம் தெரியுது, பாண்டவர்கள் தரப்பில் தான் வெற்றி இருக்க போகிறது அப்படிங்கிறது சுட்டி காட்டப்படுது. இருந்தாலும் அர்ஜுனன் தன்னோட போரிட வந்திருக்கக்கூடியவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக விரும்பினான். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் கிருஷ்ணர் அந்த ரதத்தை 2 தரப்பு சேனைகளுக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்துறார். அப்படி நிறுத்தி அர்ஜுனனை கொஞ்சம் பேதலிக்க வைக்கிறார். அர்ஜுனன் அதனால் கொஞ்சம் புத்தி பேதலித்து போய் உறவினர்களை கொண்டு பாசமடைகிறான். எங்கே நம்ம கொல்றதுனால நமக்கு பாவம் வந்துடுமே நினைக்கிறான். இவங்கெல்லாம் இறந்ததுக்கப்புறம் யாரோட நான் அனுபவிக்க போகிறேன்னு நினைக்கிறான். எல்லாமே எல்லாரையும் கொண்டுட்டா மொத்த குலமே நாசமாயிடுமே, அத்தகைய ஒரு பெரிய பாவத்துக்கு நம்ம ஆளாகிறோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். அந்த வருத்தமெல்லாம் கிருஷ்ணர் கண்டிக்கிறார் 2வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில். இருந்தாலும் அர்ஜுனன் சொல்கிறான், எனக்கு எது சிறந்ததுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் உங்ககிட்ட சரணடைகிறேன், உங்களுடைய சிஷ்யன் நான், எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள்னு சொல்கிறான். அர்ஜுனனை தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொண்ட பகவான் உடனடியாக அர்ஜுனனை கண்டிக்கிறார். இதெல்லாம் ஒரு புத்திசாலிக்கான அழகு கிடையாது, நீ ஒரு முட்டாளை போல இருக்கிறாய் அப்படின்னு. அதுக்கடுத்து ஆத்மாவை பற்றி அவர் பேசுகிறார். அதை தொடர்ந்து நீ ஆத்ம ஞானம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இந்த உலகத்தில் நீ போரிடுறதுனாலேயே தான் நீ இன்பம் அடைய முடியும் அப்படிங்கிறார். அதே சமயத்தில் யார் ஒருத்தர் புத்தி யோகத்தினுடைய தளத்தில் செயல்படுறாங்களோ அவங்க அதிலிருந்து பாவ விளைவுகளிலிருந்து விடுபட முடியும். புத்தி யோகத்தினுடைய தளத்தில் செயல்படுமாறு கிருஷ்ணர் அர்ஜுனனை அறிவுறுத்துகிறார். அதன் மூலமாக நீ உன்னுடைய சஞ்சலமான மனதிலிருந்து விடுபட்டு நிற்பாய், பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு இருப்பாய். அதே மாதிரி ஒருத்தர் இந்த புத்தி யோகத்தில் செயல்படணும் அப்படின்னா அப்போ அவங்க வேதங்களுடைய விஷயங்கள்ல இருந்தெல்லாம் மேலெழுந்து வா அப்படின்னு சொல்கிறார். அதன் மூலமாக அர்ஜுனுடைய எல்லா வாதத்தையும் முறியடிக்கிறார் கிருஷ்ணர். அதை தொடர்ந்து அர்ஜுனன் கேள்வி கேட்குறான், கிருஷ்ணா, அப்படி உண்மையான நிலையில் தன்னை உணர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய அறிகுறிகள் என்னென்ன, அவர் எப்படி பேசுவார், எப்படி நடப்பார், எப்படி அமர்வார், கிருஷ்ணர் அது எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுக்குறார். அதை தொடர்ந்து அர்ஜுனன் இன்னொரு கேள்வியும் கேட்குறான், கிருஷ்ணா, நீ மோசமான செயல்கள் எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைக்க சொல்கிற. இதோட தான் 3வது அத்தியாயம் ஆரம்பமாகுது. மோசமான செயல்களை ஓரமாக ஒதுக்கி வைக்க சொல்கிற, அதே சமயத்தில் என்னை போரில் ஈடுபட சொல்கிற. ஒன்று போல தோன்றக்கூடிய இருவேறு உபதேசங்கள்னால என்னுடைய புத்தி பேதலிக்கின்றது, எனக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்வாயாகன்னு சொல்லி கேட்குறான். அர்ஜுனனுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று கிருஷ்ணர் மறுபடி பேச ஆரம்பிக்கிறார். அவர் அங்கே சொல்கிறார், செயல்படுறதை பற்றி, எப்படி ஒருத்தர் செயல்படலாம் அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் விளக்கம் கொடுக்குறார். செயல்படாமல் யாருமே இருக்க முடியாது, அறிவினுடைய தளத்தோடு செயல்படுறதை பற்றி சொல்கிறார். கிருஷ்ணர் தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுக்கு செயல்பாடுகள் ஏதுமில்லை, இருந்தாலும் அவர்கள் செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கர்மத்தை செய்கிறதன் மூலமாக ஒருத்தர் தூய்மை அடைய முடியும். மற்றவர்கள் தூய்மை அடையணும் அப்படிங்கிறத வழிகாட்டுறதுக்காக, கர்மத்தை செய்து தூய்மை அடையணுங்கிறதுக்காக எல்லோருமே தூய்மை அடையிறதுக்கு எல்லோருமே மற்றவர்களுக்கு ஒரு உதாரணம் வைக்கணுங்கிற விதத்தில் செயல்படுறாங்க. அதனால் உச்சிதமானது என்ன அப்படின்னா எல்லாருமே செயல்படணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அறிவுறுத்துறார். ஆத்மாவுடைய இயற்கை அது. அதை விட்டுட்டு செயல்படாமல் நம்ம செயற்கையாக புலன்களை அடக்கி வைத்திருந்தோம் அப்படின்னா அவன் போலி மனிதன்னு சொல்லப்படுறதா சொல்கிறார். அதுக்கு பதில் எத்தகைய செயல்கள் விஷ்ணுவினுடைய திருப்திக்காக செயல்படுதோ அது ஒருத்தரை திருப்திப்படுத்தும், ஒருத்தரை தூய்மைப்படுத்தும். அதை தொடர்ந்து கிருஷ்ணர் பொதுவாக மக்கள் கர்மகாண்ட வழிமுறைகளில் ஈடுபட்டு இருக்காங்க, அவங்க எப்படி யாக சுழற்சியின் மூலமாக நன்மையை பெறுகிறார்கள்ங்கிறத சொன்னார். எப்படி நன்மையை பெறுறாங்க? யாகங்களை செய்கிறதுனால தேவர்கள் திருப்தி அடைகிறாங்க. தேவர்கள் திருப்தி அடைகிறதுனால ஒத்துழைப்பு இருக்குது, அதனால் மழை கிடைக்குது. மழை கிடைச்சது அப்படின்னா தானியங்கள் கிடைக்குது. தானியங்கள் கிடைச்சது அப்படின்னா அவங்க அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க. அப்படின்னா என்ன நடக்குது? யாகம் செய்கிறாங்க.
ஸோ இந்த யாக சுழற்சி இருக்குது. இந்த யாக சுழற்சியில் ஈடுபடலாம். ஆனால் ஈடுபடாமல் விலகி இருக்கிறவங்கள, அதாவது இந்த யாக சுழற்சி மூலமாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய விஷ்ணுங்கிறத ஒருத்தர் தெரிந்து கொள்ளலாம். அப்படி தன்னை உணர்ந்த நிலையில் செயல்படக்கூடியவர்களுக்கு கடமை இல்லைனாலும் மற்றவர்களுக்காக கடமை செய்கிறாங்க. ஸோ அதுக்கு கிருஷ்ணர் யாரை உதாரணமாக சொல்கிறார்? ஜனகரை உதாரணமாக சொல்கிறார். அப்புறம் தன்னையே உதாரணமாக சொல்கிறார். ஸோ அப்படி கடமைகளை யாராவது செய்யாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ தான் அந்த இடத்துல வர்ணசங்கரா வருங்கிறார் கிருஷ்ணர். ஸோ அர்ஜுனன் சொன்னால் கடமையை செஞ்சால் வர்ணசங்கரா வரும்னா, கிருஷ்ணன் சொல்ல கடமையை செய்யாட்டி வர்ணசங்கரா வருங்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அறிஞர்கள் வந்து பற்றுல யார் வந்து பற்றுதலோடு இருக்கிறாங்களோ அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிறார். இருந்தாலும் பிரபுபாதர் சொல்கிறார், பக்தர்கள் கிருஷ்ணரை காட்டிலும் கருணை வாய்ந்தவர்கள். அவங்க சில நேரத்தில் இந்த மாதிரி அபாயகரமான செயலில் ஈடுபடுவாங்க. அதை தொடர்ந்து அர்ஜுனன் கேள்வி கேட்குறான், கிருஷ்ணா எல்லாரும் செயல்படணும்னு சொல்கிற, நல்ல செயல்களை செய்யணும்னு சொல்கிற, இருந்தாலும் பல நேரங்களில் பலர் பலவந்தமாக தீய செயல்களில் செய்கிற மாதிரி ஆகுதே, சூழ்நிலை வருதே, அதுக்கு என்ன காரணம்? கிருஷ்ணர் அதுக்கு காரணம் சொல்கிறார், காமமே இதற்கு காரணம். காமமும் கோதமும் இதற்கு காரணம். இதெல்லாம் ரஜோகுணத்திலிருந்து எழக்கூடியது. இதுதான் ஆத்மாவினுடைய நித்தியமான விரோதிங்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அந்த விரோதியினுடைய தன்மைகளை பற்றி கிருஷ்ணர் எடுத்துரைக்கிறார். என்னென்ன தன்மைகளை எடுத்துரைக்கிறார்? எப்படி பல்வேறு நிலைகளில் காமம் செயல்படுது, எப்படி செயல்படுது காமம்? நெருப்பை சூழ்ந்திருக்கக்கூடிய புகை போல, கண்ணாடியை மூடி இருக்கக்கூடிய தூசி போல, கருவை மூடி இருக்கக்கூடிய கருப்பையை போல காமமானது ஒவ்வொரு ஜீவன்களையும் கவர்ந்து இருக்கின்றது. ஸோ அந்த காமமானது 3 இடங்களில் அமர்ந்திருக்கு. எங்கெல்லாம் அமர்ந்திருக்கு? மனம், புத்தி, புலன்கள். ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் அமர்ந்திருக்கனால நம்ம எப்படி அதிலிருந்து விடுபட முடியும்? ஒன்று என்னென்னா, ஆரம்பத்திலேயே புலன்களை நெறிப்படுத்த சொல்கிறார் கிருஷ்ணர். எதை வைத்து நெறிப்படுத்த சொல்கிறார்? தெய்வீகமான அறிவை கொண்டு, திவ்ய ஞானத்தை வைத்து நம்ம காமத்தை வெற்றி கொள்ள முடியும். தெய்வீக ஞானத்தினால் காமத்தை வெற்றி கொள்ள முடியும். அதுதான் கிருஷ்ணர் 3வது அத்தியாயத்தினுடைய இறுதியில் சொல்கிறார். ஸோ ஞானத்தை கொண்டு கர்மத்தை, அதாவது காமத்தை, ஞானத்தை கொண்டு காமத்தை வெல்ல முடியும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்கே அறிவுறுத்திட்டு 3வது அத்தியாயத்தை முடிக்கிறார். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானமாத்மன ஜஹிஷத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். ஜடப்புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை விட உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து பலம் பொருந்திய புயங்களுடைய அர்ஜுனா, தெளிவான ஆன்மீக புத்தியினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும். அதுதான் கிருஷ்ணர் இங்கே 3வது அத்தியாயத்தினுடைய இறுதியில் அறிவுறுத்துகிறார். உன்னத அறிவு அல்லது தெய்வீக அறிவினுடைய திவ்ய ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை கிருஷ்ணர் எடுத்து சொன்னதுக்கப்புறம் இங்கே அந்த தெய்வீக அறிவு, திவ்ய ஞானம் எப்படி பெறப்படுகிறது அப்படிங்கிறத 4வது அத்தியாயத்தில் விளக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இதுதான் 3வது அத்தியாயத்துக்கும் 4வது அத்தியாயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. 4வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே கிருஷ்ணர் சொல்கிறார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷாகவே பிரவீத். இங்கே இந்த ஆன்மீக அறிவானது சீட பரம்பரையின் மூலமாக பெறப்பட வேண்டும். இந்த ஆன்மீக அறிவை பற்றி கிருஷ்ணன் இங்கே சொல்லும்போது அவ்யயம்ங்கிறார். இந்த அறிவானது அழிவற்றது. ஸ்ரீல பிரபுபாத இதில் ஒரு பொருளுரையில் விளக்குறார். ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா அது 4. அது ஒரு அறிவு. ஸோ இந்த அறிவு அப்படிங்கிறது எங்கே போனாலும் ஒன்று தான். எல்லா காலகட்டத்திற்கும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் இந்த அறிவானது மாறப்போகிறது கிடையாது. அது மாதிரி பகவத்கீதையினுடைய அறிவும் அவ்யயம், அழிவற்றது. இது என்றும் எப்போதும் ஒன்றாகத்தான் இருக்க போகிறது. இப்போ இப்படி இருக்கும், அப்புறம் மாறி போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கீதையினுடைய அறிவு என்றுமே அழியாதது. இது அவ்யயம். இந்த அவ்யயமான ஞானத்தை
கிருஷ்ணர் முதல்ல விவஸ்வானுக்கு கொடுக்கிறார். விவஸ்வான் அதை மனுவிற்கு கொடுக்கிறார். மனு அதனை இக்ஷ்வாகு மன்னருக்கு கொடுக்கிறார். ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளில் பகவத்கீதையினுடைய வரலாற்றை பற்றி நல்லா விரிவாக விளக்குகிறார். ஸ்ரீல பிரபுபாத் என்கிறார், மக்களை ஆள்வதற்கும், இங்கே பாருங்கள், பிரபுபாதர் இங்கே 3ஆம் அத்தியாயத்துக்கும் 4ஆம் அத்தியாயத்துக்கும் எடுக்கக்கூடிய தொடர்பை சுட்டி காட்டுறார். மக்களை ஆள்வதற்கும் அவர்களை காமம் என்னும் பௌதிக பந்தத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் அரச குலத்தோர் அனைவரும் பகவத்கீதையின் விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். பகவத்கீதையினுடைய விஞ்ஞானத்தை அரசர்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா அப்போ தான் அவங்களால மக்களை ஆட்சி செய்ய முடியும், மக்களை மிகப்பெரிய பந்தத்திலிருந்து விடுவிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பகவத்கீதையினுடைய ஞானத்தை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. மக்களை எந்த அளவுக்கு காமத்தில் மூழ்கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமத்தில் மூழ்கடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தகுதியற்ற மன்னர்களை காட்டுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய யாருமே தகுதியுடைய மன்னர்கள் கிடையாது, எல்லாம் தகுதியற்ற மனிதர்கள், அவங்களாம் மன்னர்களே கிடையாது. மனித பிறவியினுடைய நோக்கம் முழுமுதற் கடவுளுடனான நித்திய உறவை வளர்க்கக்கூடியதே ஆகும். ஸ்ரீல பிரபுபாத் சொல்றார். அதனால எல்லா நாட்டிலும் உள்ள அனைத்து தலைவர்களும் கல்வி, பண்பாடு மற்றும் பக்தியின் மூலம் குடிமக்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தர கடமைப்பட்டுள்ளார்கள். வேறு விதமாக கூறினால் எல்லா தேச தலைவர்களும் கிருஷ்ணவனரின் விஞ்ஞானத்தை பரப்புவதற்கு கடமைப்பட்டுள்ளார்கள். அதன் மூலம் மனித பிரிவின் வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளும் மக்கள் மாபெரும் விஞ்ஞானத்தால் வெற்றி பாதையில் முன்னேறுவர். இதுதான் ஒரு மன்னன் அப்படின்னா எப்படி செயல்படணும், அவங்க எதெல்லாம் வைத்து குடிமக்களை காப்பாற்றணும்னு சொல்லி பிரபுபாதர் விளக்குறார். அதை தொடர்ந்து எப்படி இந்த பகவத்கீதையினுடைய வரலாறு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்ரீல பிரபுபாத் சொல்கிறார். சூரியனானது கிருஷ்ணருடைய கட்டளையின் கீழேயே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த சூரியனை தன்னுடைய முதல் மாணவனாக மாற்றிக்கொண்டு கிருஷ்ணர் கீதையை உபதேசித்து இருக்கிறார். மகாபாரதத்திலிருந்தும் பிரபுபாதர் மேற்கோள் காட்டுறார், எப்படி இந்த பகவத்கீதையினுடைய ஞானமானது திரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்தில் விவஸ்வானால் மனுவிற்கு கொடுக்கப்பட்டது. மனித குலத்தின் தந்தையான மனு தனது மகனும் பூலோகத்தின் மன்னனும் ஸ்ரீராமர் அவதரித்த ரகுவம்சத்தின் முன்னோடியமான மன்னர் இக்ஷ்வாகுவிற்கு இதனை அளித்தார். அதனால் பிரபுபாதர் சொல்கிறார், மனித சமுதாயத்தில் குறைஞ்சபட்சம் பகவத்கீதை ஆனது இக்ஷ்வாகுவினுடைய காலத்திலேருந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனு மனித சமுதாயத்தில் இருக்கிறவர் கிடையாது, அதே மாதிரி விபஸ்வானும் மனித சமுதாயத்தை சார்ந்தவர் கிடையாது. குறைஞ்சபட்சம் மனித சமுதாயத்தில் எவ்வளவு காலம் பகவத்கீதை இருக்குது அப்படிங்கிறத ஸ்ரீல பிரபுபாதர் கணக்கு போட்டு சொல்கிறார். மனுவினுடைய ஆயுட்காலம் இதெல்லாம் வச்சு கணக்கு பார்க்கும்போது விபஸ்வானுக்கு கீதை உபதேசிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் ஏறத்தாழ 12,04,00,000 வருடங்களுக்கு முன் கீதை உபதேசிக்கப்பட்டதை கணக்கிடலாம். மனித சமுதாயத்திலோ இது 20 லட்சம் வருடங்களுக்கு மேல் வழக்கில் இருந்து வந்துள்ளது. பகவத்கீதையினுடைய ஞானம் மனித சமுதாயத்தில் 20 லட்சம் வருடங்களுக்கு இருக்குது. கீதையை கிருஷ்ணர் சொன்னது குறைஞ்சபட்சம் பிரபுபாதர் ஒரு கணக்கு வச்சு சொல்கிறார். விவஸ்வானுடைய காலம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, மனுவுக்கு உபதேசம் பண்ண காலம் அப்படின்னு எடுத்தோம்னா 12 கோடி வருடங்களுக்கு முன்பு பகவத்கீதையானது உபதேசிக்கப்பட்டது. ஆனால் இப்போ மனித சமுதாயத்தில் அது அழிஞ்சு போன காரணத்தினால சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5000 வருடங்களாக இந்த பகவத்கீதை மீண்டும் கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டு ஏற்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி சீட பரம்பரையில் இந்த ஞானம் பல்வேறு மன்னர்களால் ஏற்கப்பட்டது. கிருஷ்ணசர ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு ச காலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. இப்படி பரம்பரையின் மூலமாக இந்த ஞானமானது ராஜ ரிஷிகளால் உணரப்பட்டு வந்தது. ஆனாலும் கிருஷ்ணர் என்ன சொல்ற, யோகோ நஷ்ட, அந்த யோகமானது ச காலே நேக மகதா, மிகவும் பெரிய மகத கால, மிகப்பெரிய காலம் அப்படிங்கிற காலத்தினுடைய கோலத்தினால அந்த யோகமானது நஷ்டமாயிடுத்து, அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அது அழிஞ்சு போனதுனால கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், சயேவாயம் மயா தேத்ய யோக புரோக்த புராதனக, அந்த பழமையான யோகத்தை நான் இப்போ நிச்சயமாக உனக்கு இப்போ சொல்லித்தருகிறேன். பக்தோசிமே சகாஷேதி ரகசியம் கேத்தது உத்தமம், இந்த உத்தமமான ரகசியத்தை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி கிருஷ்ணா,
ராஜரிஷிகளால் உணரப்பட்டு வந்தது. நானும் ஒரு ராஜா தான், அதனால நீ என்கிட்ட சொல்லலாம். இருந்தாலும் இனியே என்கிட்ட சொல்லணும், எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறாங்களே. கிருஷ்ணன் இங்கே சொல்ற, பக்தோசிமே பிரியோ பக்தோசிமே ஷகாச்சேதி, நீ எனது பக்தன், என்னுடைய நண்பன், என்னுடைய பக்தனும் நண்பனுமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நான் உன்னிடம் இந்த பகவத்கீதையினுடைய ஞானத்தை, இந்த உத்தம ரகசியத்தை நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் இதை பற்றி சொல்லும்போது, இந்த பகவத்கீதை உண்மையுருவில் அப்படிங்கிறது பரம்பரையின் மூலமாக பெறப்படுகிறது. மற்ற எத்தனையோ கீதைக்கு விறக்கவரை இருந்தால் கூட அது பரம்பரையின் மூலமாக இல்லை. அப்படி பரம்பரையின் மூலமாக தெரிந்து கொள்ளாமல் கீதையை நம்மளால் உணர முடியாதுங்கிறார். அதை தொடர்ந்து கீதையை ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அது அசுரர்கள் கிட்டேருந்து கிடையாது, பக்தர்கள் கிட்டேருந்து பெறப்பட வேண்டும். நிறைய பேர் அசுரர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவங்களும் பகவத்கீதைக்கு விளக்குவரை கொடுக்குறாங்க. பகவத்கீதையானது அசுரர்களால் எழுதப்பட்டதாக இருக்கக்கூடாது, பக்தர்களால் எழுதப்பட்டதாக இருக்கணும். 2 வகையான உயிர்வாளிகள் தான் இருக்கிறார்கள் பிரபுபசுர, அசுரன் அல்லது பக்தன், வேற எதுவுமே கிடையாது. ஸ்ரீல பிரபுபா இங்கே எழுதுறார், பக்தன் அசுரன் என 2 வகையான மனிதர்கள் உள்ளனர். 2 வகையான மனிதர்கள் தான். ஒன்று நீ பக்தனாக இருக்கணும், இல்லை அசுரனாக இருக்கணும், அவ்வளோதான். நீ பக்தனாக இல்லை அப்படின்னா நீ அசுரன் தான், வேறு வாய்ப்பே இங்கே கிடையாது. வேறு 2வது நடுவில் இன்னொன்று ஏதாவது சொல்லலாம் அப்படிங்கிறதே கிடையாது, அசுரன் தான். ஸோ பக்தனாக இல்லாதவர்கள் அசுரர்களான சிலர் பகவத்கீதைக்கு விளக்குவரை எழுதியிருக்கிறாங்க. அவங்க கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்கிறது கிடையாது, அர்ஜுனனுடைய பாதையையும் அவங்க பின்பற்றுறது கிடையாது. அதனால் அவர்களுடைய விளக்குவரைகளை நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குறார். ஸோ இப்போ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், நீ என்னுடைய நண்பன் அப்படிங்கிறதுனால நான் உனக்கு இதை சொல்லி தருகிறேன். ஏற்கனவே சூரிய தேவனான பகவானுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அப்படியே பரம்பரை வந்தது அப்படின்னு. இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது, கிருஷ்ணா நானும் நீயும் ஏறக்குறைய சம வயது உடையவர்கள், கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சம வயதை உடையவர்கள். 2 பேர், நீயும் இங்கே தான் பிறந்த, மதுராவில் சிறைச்சாலையில் பிறந்த, பிருந்தாவனத்தில் வளர்ந்த, அதுக்கப்புறம் மறுபடியும் மதுராவுக்கு வந்த, குருகுலத்தில் போய் படித்த, இப்போ துவாரகையில் இருக்க. நம்ம 2 பேரும் நண்பர்களாக பல வருடங்கள் வாழ்ந்துருக்கிறோம். நீ எங்கே போய் சூரிய தேவனுக்கு உபதேசம் கொடுத்த அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அர்ஜுனனுக்கு எழுது. அர்ஜுனன் கேட்குறானிங்க, அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः கதம் ஏதத் விஜானியம் த்வம் ஆதவ் புரோக்தவானிதி. சூரிய தேவனான விவஸ்வான் பிறப்பால் தங்களை விட பெரியவர், தாங்கள் அவருக்கு இவ்விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலேயே உபதேசித்தீர்கள் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது? இங்கே அர்ஜுனன் உண்மையில் அர்ஜுனனுக்கு தெரியும் கிருஷ்ணர் பெறப்பட்டவர், கிருஷ்ணர் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் அர்ஜுனனுக்கு தெரியும். அர்ஜுனன் பின்னாடி சொல்கிறான், கீதையின் 10வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் சொல்லுவான், பரபிரம்மா பரம் தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜாம் விபோம். ஸோ கிருஷ்ணருடைய நிலை என்னங்கிறது அர்ஜுனன் கீதையில் சொல்கிறான். அர்ஜுனனுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் சில பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, நம்ம ஊரில் அடிக்கடி நடக்கும். ஏன் கிருஷ்ணர் பகவத்கீதையை 12 கோடி வருடங்களுக்கு முன்பே சூரிய தேவனுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னா உடனே கேட்பான், கிருஷ்ணர் இப்போ தானேங்க வந்தார், அவர் எப்படிங்க 12 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கீதையை சூரிய தேவனுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ அத்தகைய கேள்விகளுக்கு பக்தர்கள் வழிவரக்கூடிய பக்தர்கள் எப்படிப்பட்ட பதிலை சொல்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அர்ஜுனனே அந்த கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை கிருஷ்ணர்கிட்ட இருந்து வாங்கிடுறான். அதனால் அர்ஜுனன் கிருஷ்ணரை பற்றி தெரியாதவன் அப்படிங்கிறது கிடையாது. சாதாரண மக்கள் நாத்திகர்களுடைய மனப்பான்மையை முறியடிப்பதற்காக செய்யப்பட்ட முயற்சியே பக்தனான அர்ஜுனனால் பகவானின் முன்பு எழுப்பப்பட்ட இக்கேள்வியாகும். ஸோ அப்போ அந்த கேள்விக்கு பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பகூனி மே வியதீதானி ஜென்மானி தவ அர்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. கிருஷ்ணர் சொல்கிறார், நீயும் நானும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம்.
2 பேருமே பற்பல பிறவிகள் எடுத்திருக்கோம். என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும். ஆனால் எதிரிகளை தவிக்கச் செய்பவனே அஃது உன்னால் முடியாது. நீ எதிரிகளை தவிக்கச் செய்பவனாக இருக்கலாம், ஆனாலும் உன்னால் அது எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாது. அர்ஜுனன் கிருஷ்ணருடைய நித்தியமான சகா. கிருஷ்ணர் 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னார், பக்தோசிமே ஷகா சேதி, நீ என்னுடைய நண்பன், நீ என்னுடைய நண்பனாக எப்போவுமே வந்துட்டுருக்கிறார். அதை இங்கே சொல்கிறார். நீயும் நானும் எத்தனையோ பிறவிகளை எடுத்திருக்கிறோம், ஆனால் நான் அது எல்லாத்தையும் நினைவில் வைத்திருக்கிறேன். ஏன்னா நான் பகவான். உன்னால் அது எல்லாத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியல, ஏன்னா நீ ஒரு ஜீவன். நம்மளால் இந்த பிறவியில் நடக்கிறதே நம்மளால் நினைவில் வைத்துக்கொள்வது கிடையாது. நம்மளால் மறந்துடுறோம். முந்தின பிறவியில் இருக்கிறது அப்படிங்கிறது முற்றிலுமாக மறந்துடுறோம். ஏன்னா உடலானது மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ள முடியறதில்லை அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா உடலானது மாறிக்கொண்டே இருக்கிறது. கிருஷ்ணர் ஆரம்பத்தில் 2வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி. அவர் சொல்கிறார், குழந்தை பருவத்திலிருந்து இளமையிலிருந்து முதுமைன்னு போகும்போது உடலானது மாறிக்கிட்டே இருக்குது. மரணத்தின் போது உடலானது முற்றிலுமாக மாற்றம் அடையுது. ததா தேகாந்தர பிராப்தி. அதே மாதிரி வேறொரு உடலை அடைகிறான். அப்போ உடலானது மாறிக்கிட்டே இருக்கிறனால நமக்கு விஷயங்கள் நினைவில் இருக்கிறது இல்லை. ஆனால் கிருஷ்ணர் அப்படி உடலை மாற்றக்கூடியவர் கிடையாது. அவருடைய உடலானது நித்தியமானது. அவருடைய உடல் நம்மை போன்ற உடல் கிடையாது, ஜடப்பொருளான உடல் கிடையாது. அவருடைய உடலானது சச்சிதானந்தம். அவர் நிரந்தரமான நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமயமான திருமேனியை கொண்டவர் கிருஷ்ணர். அதனால் அவர் எதையும் மறக்கிறது கிடையாது. அவருக்கு மறதி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவருடைய உடல் மாற்றம் இருக்கிறதுனால தான் நமக்கு மறதி அப்படிங்கிறது வருது. கிருஷ்ணருடைய உடல் மாற்றம் இல்லாதது. கிருஷ்ணர் எத்தனையோ ரூபங்களில் அவதாரம் பண்ணுறார். ஸ்ரீல பிரபுபாதர் அதை பற்றி விளக்குறார். பகவானுடைய பற்பல அவதாரங்களை பற்றி பிரம்ம சமிதையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி அவர் சொல்கிறார். அத்வைத்தம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவ யௌவனம் ச. அவர் ரொம்ப பழமையானவர் கிருஷ்ணர். அவர் அச்சுத, வீழ்ச்சி அடையாதவர். எக்காரணம் கொண்டும் அவர் இந்த ஜட உலகத்தினரால் பந்தப்படுத்தப்பட முடியாதவர். ஜட உலகத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருவது கிடையாது. அநாதிம் அனந்த ரூபம், அவருக்கு ஆதி கிடையாது. அனந்த ரூபம், எண்ணிலடங்காத ரூபங்கள் உடையவராக அவர் இருக்கிறார். நவ யௌவனம் ச. கிருஷ்ணர் எண்ணற்ற ரூபங்களில் அவதரிக்கிறார். அப்படி இருந்தாலும் அவர் மாற்றமில்லாதவர். இது சில நேரங்களில் புரிந்து கொள்றதுக்கு கடினமானதாக இருக்கலாம். கிருஷ்ணர் எத்தனையோ ரூபங்களில் வரார், அவர் எப்படி மாற்றமில்லாதவராக இருக்க முடியும்? அதுக்காக ஸ்ரீல பிரபுபாதர் வைடூரிய கல்லை உதாரணமாக கொடுக்கிறார். வைடூரிய கல் எப்படி அதில் எப்படிப்பட்ட நிறம் வருகிறதோ அதற்கு தகுந்த நிறத்தில் அது பிரதிபலிக்கும். அந்த வைடூரிய கல் தூய்மையானது, அதற்கென்று நிறம் கிடையாது. ஆனால் அது எத்தகைய நிறம் வருகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி பிரதிபலிக்கும். அதுபோல் பகவான் பக்தர்களோடு இருக்கக்கூடிய உறவிற்கு தகுந்தாற் போல அவர் பல்வேறு ரூபங்களை ஏற்று அதன்படி செயல்படுகிறார். இப்போ கிருஷ்ணர் மேலும் தன்னை பற்றி சொல்கிறார். அர்ஜுனன் கேள்வி கேட்டதுனால கிருஷ்ணர் தன்னை பற்றி விரிவாக சொல்கிறார். அஜோபிசன் அவ்வே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டாய சம்பவாம் ஆத்மாயா. நான் பிறப்பற்றவன். அஜோ அஜ அபி அஜோபி சன் அவ்யயாத்மா, நான் அழிவற்ற ஆத்மா. பூதானாம் ஈஸ்வரோ அபிசன், எல்லா ஜீவன்களுக்கும் நான் தான் ஈஸ்வரன். பூத அப்படின்னா எல்லா உயிர்வாழும் ஈஸ்வரன். அப்படி இருந்தும் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மாயா, என்னுடைய சொந்த இயற்கையினால நான் தோன்றுகிறேங்கிற கிருஷ்ணர் தன்னுடைய சுய விருப்பத்தினால தோன்றுகிறார். அவர் எதைக்கும் எதுவும் அவரை கட்டுப்படுத்துறது கிடையாது. எங்கே கிருஷ்ணர் பிரகிருதி அப்படிங்கிறார். ஸ்ரீல பிரபுபாத் விளக்குறார். பிரகிருதி அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணன் இங்கே சொல்கிறார். பிரகிருதி அப்படின்னா இயற்கை.
அல்லது ஸ்வரூபம் என்று பொருள்படும். தான் தனது சுய உடலிலேயே தோன்றுவதாக கிருஷ்ணர் கூறுகிறார். சாதாரண ஜீவாத்மா உடல்களை மாற்றுவதைப் போல பகவான் தனது உடலை மாற்றுவதில்லை. கட்டுண்ட ஆத்மாவிற்கு இப்பிறவியில் ஒரு விதமான உடலும் மறுபிறவியில் வேறு விதமான உடலும் உள்ளது. இந்த ஜட உலகில் ஆத்மாவிற்கு நிரந்தரமான உடல் ஏதும் இல்லை. ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவருடைய உடல் நிரந்தரமானது. இருந்தாலும் சில பேர் நினைக்கலாம், எப்படிங்க அது சாத்தியம்? கிருஷ்ணர் கூட குழந்தையாக பிறக்கிறார், வளர்றார். ஆமாம், குழந்தையாக பிறக்கிறார், வளர்றார். ஆனால் அவர் வெளி தோற்றத்திற்கு அப்படி பிறந்து வளருவது போல தோன்றினாலும் உண்மையில் கிருஷ்ணர் எப்போவுமே கிருஷ்ணராகவே இருக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். எப்படி சூரியன் தோன்றும் போது அது பார்க்கறதுக்கு அப்போ தான் தோன்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் சூரியன் எப்பவும் ஒரே சூரியன் தான். அந்த சூரியன் மத்தியானம் 12 மணிக்கு வரும்போது அது அதிக வெப்பத்தை கொண்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதன் பிறகு அதே சூரியன் மறைஞ்சிடுது. அது மாதிரி இந்த கிருஷ்ணருடைய தோற்றமும் மறைவும் சூரியனுடைய தோற்றமும் மறைவையும் போன்றதே. ஆனால் கிருஷ்ணர் அதே சமயத்தில் தான் தெய்வீகமானவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக கிருஷ்ணர் இளமையை தாண்டி செல்வது கிடையாது. கிருஷ்ணரை என்றைக்குமே நம்ம வயோதிகனாக பார்க்கறது கிடையாது. கிருஷ்ணரோ ராமரோ நரசிம்மரோ பகவானுடைய எந்த ஒரு ரூபங்களோ சைத்தன்ய மகாபிரபு யாருமே வயோதிகத்தை அடையிறது கிடையாது. அவங்க இளமையை தாண்டி போகிறது கிடையாது. இன்றைக்கு நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தங்களே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வயசாகி போயிட்டு வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. வயசாகி போச்சுன்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கடவுள் கிடையாது கிருஷ்ணர். அவர் என்றும் இளமையானவர். அவர் தன்னுடைய இளமையினுடைய ஸ்தானத்திலிருந்து வெளியில் போகிறது கிடையாது. கிருஷ்ணர் அதை ஸ்ரீல பிரபுபாதை குறித்து விவரமாக தன்னுடைய பொருளுரையில் விளக்கிறார். அப்போ கிருஷ்ணர் எப்படி தோன்றார், தன்னுடைய சொந்த இயற்கையின்படி தோன்றுகிறார் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். எப்படி தோன்றுகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஏன் தோன்றார், ஏன் தோன்றணும், எதற்காக தோன்றணும், எதற்காக தோன்றார் கிருஷ்ணர்? இங்கே அவரே சொல்கிறார், எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைஞ்சு அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்போதெல்லாம் யுகந்தோறும் நான் தோன்றுகிறேன். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். ஏன் கிருஷ்ணர் தோன்றணும்? எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அந்த நேரத்தில் கிருஷ்ணர் தோன்றார். இங்கே 2 வார்த்தைகளை கிருஷ்ணர் உபயோகிக்கிறார். சிருஜாமி பவதி. ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி பொருளை உடையது தான். ஸ்ரீல பிரபுபா இங்கே சொல்கிறார், சிருஜாமி அப்படின்னா படைப்பு அப்படிங்கிற பொருளில் வரும். ஆனால் இங்கே அதை அப்படி உபயோகிக்க முடியாது. பகவானுடைய அனைத்து ரூபங்களும் தெய்வீகமானது அப்படிங்கிறனால இங்கே படைப்பு அப்படிங்கிறது கிடையாது. சுஜாமி அப்படிங்கிறது அவர் தன்னுடைய சொந்த ரூபத்தில் தோன்றுவதை குறிக்கின்றது. அவர் அப்படியே அவருடைய ரூபத்தில் தோன்றுகிறார். எப்போ தர்மம் சீர்குலைஞ்சு அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்போது அவர் தோன்றுகிறார். தர்மம் அப்படின்னா என்ன? தர்மம் அப்படிங்கிறது ஸ்ரீல பிரபுபா விளக்கிறார், பகவானுடைய பக்தி தொண்டு தான் தர்மம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் என்னெல்லாம் விஷயங்களை கொடுத்திருக்கிறாரோ அதுதான் தர்மம். பக்தி தொண்டில் ஈடுபடுவதுதான் தர்மம். எப்போ பக்தி தொண்டினுடைய விஷயங்கள் சீர்குலைகின்றதோ அப்போது பகவான் அங்கே தோன்றுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீல பிரபுபா மற்றொன்றும் விளக்கம் கொடுக்கிறார். எந்த நேரத்தில் வர்ணாசிரம தர்மம் சீர்குலைகிறதோ அப்போதும் கிருஷ்ணர் தோன்றுகிறார். அதுவும் ஒரு வகையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. கிருஷ்ணர் தர்மம் அப்படின்னு பொதுவாக சொல்லும்போது அந்த இடத்துல அது வர்ணாசிரம தர்மத்தை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. எந்த இடத்துல வர்ணாசிரம தர்மம் சீர்குலையுதோ அப்போது கிருஷ்ணர் தோன்றுகிறார். அப்போ சரி, கிருஷ்ணர் தோன்றுகிறார். தர்மம் சீர்குலையும் போது அதர்மம் தலை தூக்கும் போது அவர் வருகிறார். அப்படி வரும்போது அவர் என்ன செய்கிறார்? செய்கிற காரியம் 3. பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிக்கின்றார். விநாசாயச்ச துஷ்கிருதாம், துஷ்கிருத்தினர்
அப்படின்னா கெட்டவர்கள், தீமை செய்யக்கூடியவர்கள், அவர்களை விநாசா, அவர்களை அழிக்கின்றார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை சம்ஸ்தாபனம் என்றார். சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகந்தோறும் நான் வரும்போது இந்த காரியத்தை செய்கிறேங்கிறார். இந்த 3 காரியத்தை கிருஷ்ணர் செய்கிறார். சாதுக்களை காக்கின்றார். ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். சாது அப்படின்னா அது பக்தர்களை மட்டுமே குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல சாது அப்படிங்கிறது எல்லா சாதுக்களையும் குறிப்பது கிடையாது. பொதுவாக எல்லா சாதுக்களையும் குறிப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால தான் பார்த்தோம்னா பிரபுபாதர் பக்தர்களை காப்பதற்காக. ஸோ சாது என்றால் கிருஷ்ண உணர்வுடையவனை குறிக்கும். பகவத்கீதையின்படி கிருஷ்ணர் கீதையில் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்தில் சொல்கிறார், அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் விவசித்தோ ஹிசஹ. அவர் சொல்கிறார், யார் ஒருத்தன் அனன்யபாக், என்னை பற்றிய உணர்வில் முழுமையாக ஈடுபட்டிருக்கின்றானோ அவன் சாது. இதுதான் சாது அப்படிங்கிறது கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய விளக்கம். சாது அப்படிங்கிறவன் கிருஷ்ணருடைய பக்தனாக இருக்க வேண்டும் ஒழிய சும்மா ஏதோ உடையினால் ஒருத்தர் சாதுவா ஆகிறவங்கள கிருஷ்ணர் இங்கே சொல்கிறது கிடையாது. கிருஷ்ணர் சொல்லக்கூடிய சாது அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வுடையவனை குறிக்கும். கல்வி அறிவும் உயர் பண்பாடும் இல்லாதவனாக இருந்தாலும் 100% கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பவன் சாதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். நாத்திகர்களை பொறுத்தவரை கம்சன் இன்னொன்று இருக்கு. கம்சன், ராவணன் போன்ற அசுரர்களை அழிப்பதற்காக கிருஷ்ணர் தோன்றுகிறார் அப்படின்னு அவரே சொன்னால் கூட உண்மையில் அவங்கள கொல்றதுக்காக கிருஷ்ணர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய முக்கிய குறிக்கோள் பக்தர்களோட இருக்கணும், பக்தர்களோடு உறவு கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் பக்தர்கள் எப்போவுமே பாதுகாக்கப்படுகின்றன. பக்தர்களை அவர் புதுசாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம், நரசிம்ம அவதாரம் பிரகலாதரை காப்பதற்காகவும் ஹிரண்யகசிபுவை அழிப்பதற்காகவும் தோன்றினார் நம்ம சொல்லலாம். ஆனால் ஹிரண்யகசிபுவை அழிப்பதற்காக அப்படிங்கிறதை காட்டிலும் பிரகலாதரை காப்பதற்காக அப்படிங்கிறது தான் மேலோங்குது. அதுலேயும் குறிப்பாக பிரகலாதரை காப்பதற்காக அப்படிங்கிறத காட்டிலும் பிரகலாதரோடு உறவு கொள்வதற்காகன்னு சொல்கிறது இன்னும் விசேஷமானது. ஏன்னா பிரகலாதரை அவர் எப்போவுமே காத்து கொண்டு தான் இருந்தார். பிரகலாதரை அதற்கு முன்னாடி விஷம் கொடுத்தப்ப யானை வச்சு மிதிக்க வச்சாங்க, பாம்பை வச்சு கடிக்க வச்சாங்க, மலையிலிருந்து தூக்கி போட்டாங்க, நெருப்பில் வச்சு எரிக்க பார்த்தாங்க, எல்லா விதமான கொடுமைகளையும் செய்து அவரை சீண்டி பார்த்தார்கள், அவரை கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்தார்கள். ஆனாலும் பிரகலாதரை யாராலையும் கொல்ல முடியல. அப்படின்னா என்ன? பகவான் எப்போவும் அவரை பாதுகாத்து கொண்டிருந்தார். ஸோ பக்தர்களை எப்போதும் பகவான் பாதுகாக்கின்றார். அதுக்காக அவர் ஸ்வயம் அவரே வரணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் பக்தர்கள் பகவானுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பகவானுடைய உறவிற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவை பக்தர்களோடு வைத்து கொள்வதற்காக பகவான் இந்த உலகத்தில் தோன்றுகிறார். அப்படி பகவான் இந்த உலகத்தில் தோன்றும்போது அவர் 6 விதமான அவதாரங்களில் வர, அவதாரம் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறார். ஏன் அவர் அவதாரம்னு சொல்லப்படுறார்னா இறங்கி வருகிறார். அதற்கான விளக்கத்தையும் ஸ்ரீல பிரபுபாதர் கொடுக்கிறார். அவதாரங்கள் 6 வகைப்படும். புருஷ அவதாரம், குண அவதாரம், லீலா அவதாரம், சக்தி ஆவேஷ அவதாரம், மன்வந்தர அவதாரம், யுக அவதாரம் அப்படின்னு சொல்லி 6 வகையான அவதாரங்கள் இருக்குது. எந்த அவதாரங்கள் இருந்தாலும் எல்லா அவதாரங்களுக்கும் மூலபுருஷராக ஸ்ரீகிருஷ்ணர் விளங்குகிறார். ஒவ்வொரு யுகத்திலும் தான் அவதரிக்கிறார். இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் அதையும் விளக்காட்டுறார். ஒவ்வொரு யுகத்திலும் கிருஷ்ணர் அவதரிக்கிறார் அப்படின்னா அவர் கலியுகத்திலும் அவதரிக்கின்றார் என்று பொருள். கலியுகத்தில் கிருஷ்ணர் எப்படி அவதரிக்கிறார்? சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்பதற்காக அவதரிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்தில் யுக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தோன்றியவர். இப்போ கிருஷ்ணன் இந்த மாதிரி தோன்றும்போது, அவர் இந்த உலகத்தில் லீலைகளை செய்யும்போது அதை முறையாக யார் ஒருத்தவங்க தெரிந்து கொள்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபடி பிறவி அப்படிங்கிறது கிடையாது. ஜன்ம கர்ம சமே திவ்யம் யோகம் யோவேதி தத்துவத்தக தெக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி சோஜினா. அர்ஜுனா, யார் ஒருவன் என்னுடைய ஜன்மமும் கர்மமும் திவ்யமானதுன்னு தெரிஞ்சுக்கொள்கிறானோ அவன் இந்த உடலை விட்ட பிறகு மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கிறது கிடையாது.
தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம, அவனுக்கு மறுபடியும் ஒரு பிறவி அப்படிங்கிறது கிடையாது. கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகத்திற்குள்ளார அவன் சென்றடைகிறான். சில பிரபுபாதர் இங்கே சொல்கிற, கிருஷ்ணரை பற்றி அறியறதுனால ஒருத்தர் எளிமையாக முக்தி பெறுகிறார். அருவாதிகள் யோகிகள் எல்லாம் பல்வேறு துன்பங்களுக்கு பிறகே முக்தி அடைகின்றனர். ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் ரொம்ப எளிதாக கிருஷ்ணரைக்கு பக்தி செய்கிறதுனால, கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்றதுனால அவங்க முக்தி அடைகிறார்கள். தமேவ விதித்வாதி மிருத்யும் ஏதி நானிய பந்தா வித்யாயனாய. பரமபுருஷ பகவானை பற்றி அறிவதால் ஒருவன் பிறப்பிறப்பிலிருந்து விடுபட்டு முக்தியின் பக்குவ நிலையை அடைகிறான். இப்பக்குவத்தை அடைவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. பகவானை பற்றி ஒருத்தர் அறியறதுனால எளிமையாக ஒருத்தர் பக்குவமான நிலையை அடைகிறார்கள். சரி, அவர்களுடைய அறிகுறிகள் என்ன? பகவானை பற்றி அறிந்தவர்கள் கிருஷ்ணருடைய ரூபத்தையும் அவருடைய அதாவது கிருஷ்ணருடைய பிறப்பையும் அவருடைய லீலைகளையும் அறிந்தவர்கள், திவ்யம் என்று அறிந்தவர்கள், மறுபடி பிறப்பு இல்லைங்கிறார். அதையே இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா, ராகபய குரோதத்தை விட்டொழித்தவர்களாக இருப்பார்கள். வீதராக பய குரோதா மண்மயா மாம் உபாஸ்ரிதா கெனவோ ஞான தபசா பூதா மத்பாவ மாகதக. அவர் சொல்கிறார், பூதா மத்பாவம் ஆகத்தக. பற்றுதல் பயம் குரோதம். ராக அப்படின்னா பற்றுதல், பயம், ராக பய குரோத கோபம், இதிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு மண்மயா மாம் உபாஸ்ரிதா, என்னில் எப்போதும் முழுமையாக லயித்திருப்பார்கள். என்னில் சரணடைந்து என்னில் லயித்தவர்களாக இருப்பார்கள். பகவோ ஞான தபசா, ஞானத்தினாலும் தவத்தினாலும் எப்போதும் என்னில் இருப்பார்கள். பூதா மத்பாவம் ஆகதக, அவங்க மீண்டும் அவங்க அந்த மாதிரி இருந்தவங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என்னை அடைந்திருக்கிறார்கள். கிருஷ்ணர் உதாரணம் கொடுக்குறார், எத்தனையோ பேர் என்னை அடைந்திருக்கிறார்கள். நீ நினைக்கக்கூடாது என்னை அடையிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கக்கூடாது, என்னை அடையிறது ரொம்ப எளிதானது. எத்தனையோ பேர் என்னை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? பற்றுதல் பயம் கோபம் இதிலிருந்து விடுபட்டு இருந்தார்கள். சில பிரபுபார் இங்கே விளக்குறார், எப்படி அருவாதிகள் அவர்கள் இந்த பற்றுதல் பயம் கோபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத. அருவாதிகளுக்கு பார்த்தோம்னா இந்த உலக விஷயங்கள் மேலே ஒரு பற்றுதல் இருக்குது. அந்த பற்றுதல் இருக்கிறதுனால அவங்க இதை வைத்தே ஆன்மீக உலகத்தை கணக்கு போட்டு பயப்படுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, இந்த உலகத்தில் நான் இருக்கும்போது எல்லாமே துன்பகரமானது. உடல்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது துன்பகரமானது. அதனால் ஆன்மீக உடல்னு ஒன்று இருக்குது, ஆன்மீகத்தில் ஆன்மீக நிலையில் வியக்தித்துவம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது துன்பமயமானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அதை கண்டு பயப்படுறாங்க. ஆன்மீகத்திலையும் போய் நான் ஒரு உடலை ஏற்கணுமா, ஐயோ வேண்டாம், எனக்கு உடல் இல்லாத ஒரு நிலையை நான் அடையணும், அருவமான ஒரு பிரம்மத்தில் நான் போய் கலக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அவனுடைய கருத்து என்னென்னா, இந்த ஜட உலக பொருட்கள் மேலே அவன் பற்றுதல் கொண்டு இருக்கிறான். அந்த பற்றுதல் இருக்கக்கூடிய காரணத்தினால அவனுக்கு இதே மாதிரியான ஒரு விஷயம்தான் அங்கேயும் இருக்குமோன்னு சொல்லி பயம் இருக்குது. அந்த பயம் இருக்கிறனால சில நேரத்தில் அவன் கோபப்படுகிறான். சில பிரபுபாதர் இங்கே இதை இந்த ஸ்லோகத்தை அருவாதிகளுக்கு எதிராக சுட்டி காட்டுறார். இப்படி யார் ஒருத்தவங்க கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சு கிருஷ்ணரை பற்றிய பிறவிகளை பற்றி அவருடைய செயல்களை பற்றி தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமான இன்பத்தை அடைகிறார்கள், ஆன்மீக உலகத்தை அடைகிறார்கள். சரி, சில பேர் கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறதில்ல, சில பேர் கிருஷ்ணர்கிட்ட வேறு விதத்தில் சரணடைகிறாங்க. அவங்களுடைய நிலை என்ன? கிருஷ்ணர் சொல்றார், ஏதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம். யார் என்கிட்ட எப்படி சரணடைகிறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல நான் விரைவுகளை கொடுக்கின்றேன். சாதாரண மனிதர்கள் கூட எல்லாரும் இதே மாதிரி தான் செய்கிறாங்க. மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. எல்லா விதத்திலும் மக்கள் கூட என்ன தான் பின்பற்றுகிறார்கள்ங்கிறார். அப்படின்னா சில பேர் கிருஷ்ணரை வேறு விதத்தில் அணுகிறாங்க. கிருஷ்ணா எனக்கு முக்தி கொடுன்னு அணுகிறது கிடையாது. கிருஷ்ணா எனக்கு செல்வத்தை கொடுன்னு அணுகிறாங்க. கிருஷ்ணா எனக்கு என்னுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கொடுன்னு அணுகிறாங்க. இப்போ நம்ம பக்தர்கள் நம்ம திருப்பதிக்கு போனோம் அப்படின்னா பெருமாள்கிட்ட என்ன வேண்டுறோம்?
கிருஷ்ணா என்னை வந்து பக்தி தொண்டில் நான் செயல்படுறதுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கும்பிடுறோம். பெரும்பாலும் போகிறவங்க எப்படி கும்பிட்றாங்க பெருமாள்கிட்ட? எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, எனக்கு கொஞ்சம் காசு கொடு, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் வாங்கி கொடு, என்னோடய பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வச்சு வைக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு பெருமாள்? அவங்க என்ன கேட்குறாங்களோ அதையும் கொடுக்குறார். கொடுக்கறனால தானே போகிறாங்க, கொடுக்கலன்னா போவாங்களா? கொடுக்குறார். அதைத்தான் இங்கே கிருஷ்ணன் சார் ஏ தாமாம் பிரபத்தந்தே தாம் சதைவ பஜாமியகம். யார் என்ன எப்படி அணுகிறாங்களோ, எந்த அளவுக்கு எந்த மாதிரி சரணடைகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் விளைவுகளை கொடுக்கின்றேன். யார் ஒருத்தவங்க கிருஷ்ணர்கிட்ட பக்தி மட்டுமே வேண்டும்னு போகிறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணர் பக்தியை கொடுக்குறார். மற்றவர்கள் எப்படி போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணர் அவங்களுக்கு பிரதிபலனை கொடுக்குறார். இருந்தாலும் கிருஷ்ணர் அப்படியே செய்யறது கிடையாது. நீங்கள் போய் கிருஷ்ணர்கிட்ட இது கூட அது கூடன்னு கேட்டால் உடனே அவர் கொடுத்துறதும் கிடையாது. அவர் எப்படி கொடுக்குறார் அப்படின்னா உங்களை தூய்மைப்படுத்தவும் செய்கிறார். அவர் கொடுக்கும்போது உங்களை தூய்மைப்படுத்துகிறார். உங்களை தூய்மைப்படுத்தி கொஞ்சம் மெதுவாக தான் கொடுப்பார். கிருஷ்ணன் அவ்வளோ எளிமையாக கொடுத்துட மாட்டார். உங்களை தூய்மைப்படுத்துகிறார். அதனால தான் பாகவதம் சொல்லுது, அகாம சர்வகாம மோக்ஷகாம வா தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். ஒருத்தவங்க அகாம எந்த ஒரு ஆசையும் இல்லாதவர்களாக இருக்கலாம், சர்வகாம எல்லா ஆசைகள் உடையவராக இருக்கலாம், மோக்ஷகாம மோட்சத்துக்கான ஆசை உடையவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, தீவிரேன பக்தி யோகேன பக்தி யோகத்தில் ஒருத்தன் தீவிரமாக ஈடுபட்டான் அப்படின்னா எஜேத புருஷம் பரம், அவன் வந்து மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஸோ பக்தி தொண்டில் ஒருத்தர் தீவிரமாக இருக்கும்போது பக்தி தொண்டுடைய தன்மை என்ன அப்படின்னா அது ஒருத்தரை தூய்மைப்படுத்திவிடும். கிருஷ்ணருடைய பெயர்களை ஒன்று என்னென்னா ஹரி. ஹரி அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கலங்கங்கள் எல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடியவர்னு பொருள். ஸோ கிருஷ்ணர் நிச்சயமாக நம்மளுடைய கலங்கங்களை தூய்மைப்படுத்திடுவார். அதனால சில நேரத்தில் கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய பலன்களானது கொஞ்சம் காலதாமதமாகும். அவ்வளோ ஈஸியாக உடனே கிருஷ்ணர் கொடுத்துட மாட்டார், கொஞ்சம் காலதாமதமாகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சில மக்கள் ஐயோ கிருஷ்ணர்கிட்ட போனால் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தேவர்கள்ட்ட போவாங்களாம். கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், காங்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதா க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி கர்மனாம் அவங்களுடைய கர்மங்களில் வெற்றியை விரும்பக்கூடிய உலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகிறார்கள். யஜந்தே இக தேவதாக தேவர்களை வழிபடுறாங்க. அவங்க என்ன ஆகுதுன்னா க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே, அவங்களும் உடனடியாக கொடுத்துட்றாங்களாம். பிள்ளையார்கிட்ட போனால் சீக்கிரமாக காரியம் ஆகும், சிவபெருமான்கிட்ட போனால் சீக்கிரமாக காரியம் ஆகும், அம்மன்கிட்ட போனால் சீக்கிரமாக காரியம் ஆகும், கிருஷ்ணரை போனால் அவ்வளோ சீக்கிரமாக காரியம் ஆகாதுங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிருஷ்ணர் கோயிலுக்கு கூட்டம் கம்மியாக தான் வரும். ஏன்னா மக்களுக்கு தெரியும் கிருஷ்ணர்கிட்ட போய் என்ன கேட்கறது, அந்த கோயிலுக்கு பிள்ளையார்கிட்ட போனால் நிறைய கிடைக்குங்க, அம்மன் கோயிலுக்கு போனால் நிறைய கிடைக்குங்க. அது கிருஷ்ணரே இங்கே சொல்கிற க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே, அந்த தேவர்கள் வந்து க்ஷிப்ரம் விரைவில் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. மனிதர்களுக்கு என்ன தேவையோ அதை உடனே கொடுத்துட்றாங்க. அது உண்மையே. கிருஷ்ணன் சார் இவ்வுலகில் இத்தகைய செயல்களுக்கு விரைவில் பலன் கிடைப்பது உண்மையே. கிருஷ்ணரே சொல்லிடுறார். நான் போய் வெளியில் எங்கேயும் சொல்ல தேவையில்லை, கிருஷ்ணரே சொல்லிடுறார். நீங்கள் போய் தேவர்களை கேட்டிங்கன்னா அவங்க உங்களுடைய கர்மங்களுக்கு உங்களுடைய பலநோக்கி செயல்களுக்கான விளைவுகளை சீக்கிரமாக கொடுப்பாங்க. நான் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டேன், நான் உங்களை தூய்மைப்படுத்தி தான் கொடுப்பேன். கிருஷ்ணர் சில நேரத்தில் கொடுக்கலாம், இருந்தாலும் அது அவங்கள தூய்மைப்படுத்தி தான் அவர் கொடுப்பார். ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே விளக்குறார், உலகத்தில் வந்து பலதரப்பட்ட வழிபாட்டு மக்கள் இருக்கிறாங்க. பிரபுபாதர் இங்கே சொல்கிறார், நாத்திகன் இருக்கான். சில பேர் வந்து பிரம்மா சிவனை வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மனிதனை கடவுளாக வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மிருகங்களை வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மனித தலைவர்களை வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல பேர் பலரை வழிபடுகிறார்கள். அதனால் அவங்களுக்கு வந்து சில நன்மைகள் கிடைக்கிறதாக இருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த பௌதிக உலகம், அதில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பிரபஞ்ச கடலில் இருக்கக்கூடிய நீர் குமிழி போன்றது தான். இது எல்லாமே தற்காலிகமானது. மனித சமுதாய நிலம், குடும்பம், மகிழ்ச்சி தரும் பொருட்கள் போன்ற தற்காலிகமான பௌதிக செல்வங்களை சேர்ப்பதற்கு மனித சமுதாயத்தினர் பித்து பிடித்து அலைகின்றனர்.
இத்தகைய நிலையற்ற செல்வங்களை பெற விரும்பும் மக்கள் தேவர்களையோ இவ்வுலகின் பலம் பொருந்திய தலைவர்களையோ வழிபடுகின்றனர். ஒரு அரசியல் தலைவரை வழிபட்டு அரசாங்கத்தில் மந்திரி பதவி கிடைத்தாலே அதை மாபெரும் வரப்பிரசாதமாக எண்ணுகிறான் மனிதன். இப்போ ரொம்ப பொருத்தமானது. எல்லாரும் எதுக்கு போய் வீடு வீடாக போய் எதுக்கு ஓட்டு சேகரிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எந்த பைசா கிடைக்குங்கிறது தான். இந்த கட்சியில் எவனும் எந்த கட்சியும் கிடையாது. இந்த கட்சியில் போனால் 200 தரான், அந்த கட்சியில் கூட போனால் 500 தரான், சரி அந்த கட்சிக்கு போகலாம், அவ்வளவுதான். எல்லாம் அவனுக்கு என்ன நன்மையை தரும் அப்படிங்கிறது தான் பார்க்குறான் தலைவர். எனவே தற்காலிக வரங்களை பெறுவதற்காக தலைவர்களையும் பெரும் புள்ளிகளையும் விழுந்து விழுந்து வணங்குகின்றனர். அதன் மூலம் பலனும் அடைகின்றனர். பௌதிக வாழ்வின் துன்பங்களுக்கு நிரந்தர தீர்வளிக்க கூடக்கூடிய கிருஷ்ண உணர்வில் இத்தகைய முட்டாள்கள் விருப்பம் காட்டுவதில்லை. நிரந்தர பலனில் விருப்பம் காட்டுறது கிடையாது. சும்மா தற்காலிகமான பலன்களில் புலனின்பத்தை காண விஷயங்களில் மட்டுமே இவர்கள் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இவங்க கிருஷ்ணரை அணுகிறது கிடையாது. சரி, கிருஷ்ணர் அதை தொடர்ந்து சொல்கிறார், இது மாதிரி பலர் ஏதோ பற்பல நிலைகளில் இருக்கிறாங்க, பற்பல நிலைகளில் வழிபடுறாங்க. அதனால தான் நான் அத்தகைய நபர்களுக்காக வர்ணாசிரம தர்மத்தை உருவாக்கி இருக்கிறேன். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷ தஸ்ய கர்த்தாரம் அப்பிவாம் வித்யா கர்த்தாரம் அவ்யயம். மக்கள் இந்த மாதிரி தேவர்களை வழிபட்டு கொண்டே இருந்தார்கள் அப்படின்னா அவங்க கிருஷ்ணர் தான் இறுதியில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டாங்க. தேவர்கள்ட்ட விரைவில் கிடைக்குது, தேவர்களை கும்பிட்டா உடனே கிடைக்குது, ரைட், உடனே பலன் கிடைக்குது. அப்போ கிருஷ்ணரை அவங்க மறந்தே போய்விடுவார்கள். அதனால் கிருஷ்ணரை அவர்களுக்கு நினைவு கூறும் பொழுது வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது அவசியமாகும். வர்ணாசிரமாச்சாரிய புருஷோ வர்ணாசிரம தர்மத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா எல்லாரையும் விஷ்ணுவை கிருஷ்ணரை நோக்கி கொண்டு வர்றது தான். ஸோ தேவர்களை அவங்க வழிபட்டு க்ஷிப்ரம் கூடிய விரைவில் அவங்களுக்கு நன்மைகள் கிடைச்சிருது. அப்படியே தேவ வழிபாட்டிலே நின்றுடுவாங்க. அதாவது இன்னொரு விதத்தை சொல்லணும் அப்படின்னா அவங்க கர்ம காண்டத்திலே நின்றுடலாம். அதுக்காக அவங்கள மறுபடி அந்த நிலையிலிருந்து மேலே கொண்டு வர்றதுக்காக கிருஷ்ணர் வர்ணாசிரம தர்மத்தை படைத்திருக்கிறார். ஜீவன்கள் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க பெற்றிருக்கக்கூடிய ஜட இயற்கைக்கும் அவங்கவுங்களுடைய தொழிலுக்கும் கர்மத்திற்கும் தகுந்தாற் போல பிராமணர், சத்திரிய, வைஷ்ய, சூத்ரர் என்று பிரிக்கப்படுகிறார்கள். அப்போ அதனால் கீதை ஜாதியை சொல்லித்தருது பாருங்கள். உடனே இதை சொன்னோம்னா உடனே 4 பேர் எந்திரிச்சிருவாங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பகவத்கீதை ஜாதியை பரப்புதுங்க. கீதை ஒரு ஜாதி நூல், அதனால் நான் கீதையை தொடமாட்டேன் அப்படிங்க. எதில் தான் ஜாதியை பற்றி இல்லை? கீதையில் கிருஷ்ணர் ஜாதியை பற்றி சொல்கிறார் அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய ஜாதியை பற்றி அவர் சொல்கிறது கிடையாது. கர்மத்தினாலும் தொழிலினாலும் அதாவது குணத்தினாலும் கர்மத்தினாலும் வரக்கூடிய ஜாதியை பற்றி அவர் சொல்கிறார். மனித சமுதாயத்தை முறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள் எவ்வளவோ சமுதாயத்தை மக்கள் முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பலவிதமான சமுதாய அமைப்புகள் இன்றைக்கும் படைக்கப்படுது. சமுதாயத்தை ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையாக அது கிடையாது. நிச்சயமாக ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஏன் ஒருத்தருக்கு பெரிய பாதுகாப்பு கொடுக்குறீங்க, ஏன் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை? சமுதாயத்தில் நிச்சயமாக வேற்றுமை இருக்குங்க. டெல்லியில் ஒரு கற்பழிப்பு நடந்ததுன்னா அது ஒரு பெரிய சம்பவமாக 1 மாதத்துக்கு மீடியா இழுக்குது. அதுவே வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்ததுன்னா அதை யாரும் கண்டுக்கிறது கிடையாது. நீங்கள் பார்க்க எத்தனையோ பேர் எவ்வளோ என்னென்னமோ காரியங்கள் நடக்குது. இது நீங்கள் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் ஏதாவது நடந்ததுன்னா எவனும் கண்டுக்கிறதே கிடையாது உதாரணத்துக்கு. அப்போ வித்தியாசம் இருக்குது சமுதாயத்தில். எந்த இடம் முக்கியமானது, எந்த நபர்கள் முக்கியமானவர்கள் அப்படிங்கிற வேறுபாடு இருக்கத்தான் செய்யுது. இவங்க வேறுபாடுகள் அற்ற சமுதாயம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேறுபாடுகள் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி பலதரப்பட்ட சமுதாயத்தை அமைக்கிறதுக்கு பலதரப்பட்ட மக்கள் பல விதத்தில் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் அமைத்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயமானது மனிதர்களை மேலே கொண்டு போகிறதுக்கு நிச்சயமாக உதவும். கடவுள் ஒரு வழி கொடுக்குறார். அந்த வழியை காட்டிலும் சிறந்த வழியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் முயற்சி பண்ணும்போது அந்த வழி உண்மையில் சிறந்ததாக அமையிறது கிடையாது. அது வழி கொடுக்கக்கூடிய வழியாக அமைகிறது. அத்தகைய வழியினால் மக்களுக்கு வழி தான் வருதோ வழிய அவங்களுக்கு எந்த விதத்திலையும் நன்மை அடைகிறது கிடையாது. அப்போ
கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்றார், இப்படி இந்த வர்ணாசிரம தர்மத்தை நான் தான் அமைச்சிருக்கிறேன். தஸ்ய கர்த்தாரம் அபிமான், நான் தான் அதை படைத்திருக்கிறேன். இருந்தாலும் வித்ய கர்த்தாரம் அவ்யயம், நான் அவ்யயம் மாறுதலற்றவன். நான் இதில் செயல்படுறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. நான் வர்ணாசிரம தர்மத்திற்கு உட்பட்டவன் கிடையாது. கிருஷ்ணர், அதாவது நீங்கள் பார்க்கலாம், சிசுபாலன் கிருஷ்ணரை சொல்லும்போது சொல்லுவான், உனக்கு எந்த வர்ணம்னே தெரியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை திட்டுவான். ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க, கிருஷ்ணரை சிசுபாலன் திட்டும்போது கூட திவ்ய சரஸ்வதி போய் அவனுடைய நாக்கில் உட்காந்து அந்த வார்த்தைகள் அவன் திட்டக்கூடிய விதத்தில் தான் திட்டுறான், திட்டணுங்கிற எண்ணத்தோடு தான் திட்டுறான். ஆனால் அங்கே சரஸ்வதி போய் அமர்ந்து அவனுடைய வார்த்தையை மாற்றிடுறாங்க. 2 பொருள் கொடுக்கக்கூடிய விதத்தில் பேச வைக்கிறாங்க. ஒரு பொருளானது கிருஷ்ணரை பாராட்டக்கூடிய விதத்தில் அமையுது. எப்போ சிசுபாலன் கிருஷ்ணா நீ எந்த ஒரு வர்ணத்துக்கும் உட்பட்டவன் கிடையாதுன்னு சொல்கிறானோ அப்போ அவன் திட்டுறான் கிருஷ்ணரை, நீ உனக்கு வர்ணமே கிடையாது, நீ சத்திரியனா வைசியனான்னு யாருக்குமே தெரியாது, நீ என்னன்னா கொஞ்சம் வருஷம் வைசியனா மாடு மேய்ச்சின்னு இருந்தால் இப்போ வந்து உன்னை சத்திரியன்னு சொல்லின்னு இருக்கிற அப்படிங்கிற அர்த்தத்தில் சிசுபாலன் கிருஷ்ணரை திட்டுறான். ஆனால் அதில் இன்னொரு அர்த்தம் என்ன வருது அப்படின்னா, கிருஷ்ணர் சத்திரியனும் கிடையாது, சத்திரியனும் கிடையாது, வைசியனும் கிடையாது, எந்த வர்ணத்துக்கும் உட்பட்டவர் கிடையாது, எல்லா வர்ணத்துக்கும் அப்பாற்பட்டவர். அதை தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், தஸ்ய கர்த்தாரம் அவ்யம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். நான் எந்த வர்ணத்துக்கும் உட்பட்டவன் கிடையாது, நான் தான் இதை படைச்சிருக்கேன், இருந்தாலும் நான் வர்ணத்துக்கு உட்பட்டவன் கிடையாது. இங்கே ராஜா மாதிரி இருந்துட்டு கிருஷ்ணர் சத்திரியர் மாதிரி பேசுகிறார், இருந்தாலும் அவர் சத்திரியர் கிடையாது. அதை தொடர்ந்து சொல்கிறார், எனக்குன்னு எந்த செயலும் என்னை பாதிக்கப்பட போகிறது கிடையாது. சில நேரத்தில் சில மக்கள் முட்டாள்தனமாக நினச்சிப்பாங்க, கிருஷ்ணர் இந்த காரியத்தை செஞ்சார் அதனால் கிருஷ்ணருக்கு இந்த பலன் கிடச்சது. சில பேர் முட்டாள்தனமாக வளருவாங்க, ராமர் வந்து வாலியை மறைஞ்சு நின்று கொன்னார், அதனால் கிருஷ்ணரை வந்து ஒருத்தன் அம்பு வந்து எந்த மறைஞ்சு நின்று கொன்னான் அப்படின்னு. இதெல்லாம் வந்து மூடத்தனமான வார்த்தைகள். கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், நமாம் கர்மந்தி லிம்பந்தி நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம ஃபலஸ்பிருஹாக இதிமாம் யோ பிஜானாதி கர்மபிர் ந ச பத்யதே. என்னை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை. கிருஷ்ணருக்கு கர்மாங்கிறது கிடையாது. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி வருகிறேன். நம்ம எல்லாரும் எப்படி பிறக்கிறோம்? கர்மாவினால் பிறக்கிறோம். நம்மளுடைய அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிறோமா? கிடையாது. நம்மளுடைய புத்தியை தேர்ந்தெடுக்கிறோமா? கிடையாது. நம்மளுடைய செல்வத்தை தேர்ந்தெடுக்கிறோமா? கிடையாது. எதையுமே நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. நம்ம கர்மத்தினால் பலவந்தப்படுத்தப்பட்டு பிறக்கின்றோம். கிருஷ்ணர் அப்படி பிறக்கிறது கிடையாது. அவர் எத்தகைய கர்மத்தினாலும் பலவந்தப்படுத்தப்படுறது கிடையாது. சொந்த விருப்பத்தின் பேரில் அவர் தோன்றுகிறார். அப்போ அதனால் அவருக்கு எந்த ஒரு கர்மமும் அவரை பந்தப்படுத்துவது கிடையாது. நமாம் கர்மாணி லிம்பந்தி, எதுவும் அவரை பாதிப்பது கிடையாது. செயல்களின் பலன்களையும் அவர் விரும்புவது கிடையாது. அவர் நான் இந்த காரியத்தை செய்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் விருப்பப்படுறதும் கிடையாது. இதிமாம் யோ பிஜானாதி, இதை யாரொருவன் அறிபவன் அவனும் கர்மபீர் ந ச பத்யதே, இதை யாரொருத்தன் தெரிந்து கொள்கிறானோ, அதாவது கிருஷ்ணர் கர்ம பந்தத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய பக்தனும் கர்மத்தினால பாதிக்கப்படுறது கிடையாது. இதுதான் விசேஷமானது. கிருஷ்ணர் கர்மத்தினால பந்தமடைகிறது இல்லை, சரி ஓகே. கிருஷ்ணர் பந்தமடைகிறது இல்லைங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய பக்தன் அவனும் பந்தமடைகிறது கிடையாது. பக்தன் கிருஷ்ணருடைய கருணையினால பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிறார். சில பிரபுபாதர் எழுதுகிறார், ஜீவாத்மாக்கள் ஜட உலகை ஆளும் தனது தன்மையின் காரணத்தினால் பௌதிக செயல்களின் கர்ம வினைவுகளால் கட்டுண்டு விடுகின்றனர். ஒரு நிறுவனத்தின் முதலாளி தனது தொழிலாளர்கள் செய்யும் சரியான அல்லது தவறான செயல்களுக்கு பொறுப்பாளி அல்ல, பொறுப்பு தொழிலாளர்களுடையதே. புலனுகர்ச்சிக்கான தத்தமது செயல்களில் உயிர்வாழ்கள் ஈடுபடுகின்றனர். அவை இறைவனால் பலவந்தப்படுத்தப்படுவதில்லை. கிருஷ்ணர் யாருடைய செயல்களையும் கட்டுப்படுத்துறது கிடையாது. நீ இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் யாரையும் பலவந்தப்படுத்துறது கிடையாது. இருந்தாலும்
தொழிலாளர்கள் விரும்பக்கூடிய அத்தகைய கீழ்த்தரமான சுகங்களை முதலாளி விரும்புவதே இல்லை. அவர் என்னைக்கும் அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது கிடையாது. கிருஷ்ணர் எல்லா சூழ்நிலைகள்லையுமே அவருடைய செயல்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் எத்தகைய செயல்கள்னாலும் பாதிக்கப்படுவது இல்லை. சரி, அதை தொடர்ந்து அவர் சொல்கிறார், இதே மாதிரி இந்த உண்மையை பல பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லாரும் என்னுடைய உன்னத இயற்கையை உணர்ந்த வண்ணம் செயல்பட்டனர். எனவே அவர்களது அடிச்சுவடை பின்பற்றி நீயும் உனது கடமையை செய்ய வேண்டும். என்னை பற்றி இந்த உண்மையை நீ தெரிந்து கொள். நான் தெய்வீகமானவன், நான் பிறப்பற்றவன். இந்த உலகத்தில் என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி நான் தோன்றுகிறேன். அப்படி உணர்ந்தவர்கள் என்னில் லயித்து எந்த ஒரு பற்றுதல், பயம், கோபம் இதெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும். நான் எந்த விதத்திலும் என்னுடைய கர்ம செயல்கள்னால பாதிக்கப்படுறது கிடையாது. இந்த உண்மை, இதுதான் கிருஷ்ணர் இங்கே கொடுக்கக்கூடிய உன்னத அறிவு. இந்த உண்மை யார் தெரிந்திருக்கிறார்களோ பலன் என்ன, அவர்களும் கர்ம பந்தத்தினால மாட்டிக்கொள்வது கிடையாது. சரி, இந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ பாட்டு சண்டை போடு, கவலைப்படாத, எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த உண்மையை நீ தெரிந்து கொள். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு நீ போரில் ஈடுபடுவாயாக. அப்படி நீ போரில் ஈடுபட்ட அப்படின்னா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு பாவமும் உன்னை வந்து அடையாது. என்னை பற்றிய ஞானத்துடன் நீ உனது கடமையை செய், நீ போர் புரிவாயாக. அப்படி நீ போரிடுறதுனால நீ எந்த ஒரு விஷயத்தினாலும் எந்த ஒரு பாவ விளைவினாலும் பாதிக்கப்பட மாட்டாய். அதுதான் இங்கே கிருஷ்ணர் அறிவுறுத்துறார். இல்லைன்னா ஏன் கிருஷ்ணர் சொல்லணும் அந்த வார்த்தையா? அதுதான் இங்கே சொல்கிறார். நல்லா பாருங்க. இதிமாம் யோ பிஜானாதி கர்மபிர் ந சபத்தியதே. இதை யார் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அவனும் கர்மத்தினால பந்தம் அடைகிறது கிடையாது. இங்கே சொல்றார், ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வை அபிமுமுக்ஷுபி. இந்த மாதிரி நிறைய பேர் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் தெரிந்து என்னை அடைந்திருக்கிறாங்க. குரு கர்மைவ தஸ்மாத்வம். எனவே நீ என்ன பண்ணணும், உன்னுடைய கர்மத்தை செய். பூர்வை பூர்வதரம் கிருதம். முன்னோர்கள்லாம் முக்காலத்தில் எப்படி செஞ்சிருக்கிறாங்களோ அவர்களது அடிச்சோடுகளை பின்பற்றி நீயும் உனது கடமைகளை செய்ய வேண்டும். என்னை பற்றிய அறிவோட நீ கடமையை செய். கிருஷ்ணர் அதுதான் இங்கே அறிவுறுத்துறார். சில பிரபுபாதர் விளக்கிறார், கிருஷ்ண உணர்வு எல்லோருக்கும் நன்மையை செய்யும். இருவிதமான மனிதர்கள் உள்ளனர். ஒருவரது இதயம் அசுத்தமான பௌதிக விஷயங்களால் நிரம்பியுள்ளது, மற்றவர் பௌதிகத்திலிருந்து விடுபட்டுள்ளார். கிருஷ்ண உணர்வு இவ்விரு மனிதர்களுக்கும் நன்மை அளிக்கும். களங்கமுற்றவர் கிருஷ்ண உணர்வின் பாதையை ஏற்று ஒழுக்க நெறிகளை கடைபிடித்தால் அவரும் தூய்மை அடையலாம். ஏற்கனவே களங்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் கிருஷ்ண உணர்வை ஏற்று பலன் பெற முடியும். அப்போ அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்லிட்டார், நீ எப்படி செயல்படணுங்கிறத. எப்படி செயல்படணும்? எப்படி செயல்படணும்? கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொண்டு உன்னுடைய செயலில் செயல்படணும். அப்படி செயல்படுறதின் மூலமாக செயல்களுடைய விளைவுகளில் நீ பந்தப்பட மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் செயல்களை பற்றி விளக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றார் அடுத்து, கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோப்யத்ர மோகிதாக தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். சில நேரத்தில் அறிவுடையோர் கூட கிம் கர்ம, கர்மனா எது, கிம் அகர்ம, அகர்ம அப்படிங்கிறனா என்ன அப்படிங்கிறதுல குழம்புறாங்களாம். மோகிதாக, எது கர்ம எது அகர்ம அப்படிங்கிறதுல குழம்புறாங்க. கர்ம என்பது என்ன என்பதை நான் உனக்கு இப்போது விளக்குகிறேன். இதை அறிவதால் எல்லா துரதிருஷ்டத்திலிருந்தும் நீ விடுதலை பெறுவாய். கர்ம அப்படின்னா செயல், அகர்ம அப்படின்னா செயல்படாமல் இருத்தல். சாஸ்திரங்கள் பல நேரங்களில் சொல்வது அகர்ம அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும், செயல்படாமல் இருத்தல் அப்படிங்கிறது உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் சில பேர் என்ன குழம்பிக்கிறாங்க அப்படின்னா, கர்மனா என்ன அகர்மனா என்னங்கிறது குழம்பிக் கொள்கிறார்கள்.
குழம்பிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால நான் உனக்கு கர்மனா என்னங்கிறத நான் உனக்கு சொல்லித்தர்றேன். தொடர்ந்து அடுத்து சொல்றார், கர்மேன கெபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணः அகர்மணஸ்ச போத்தவ்யம் கஹனா கர்மணா கதிஹி. கர்ம அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது கடினமானது. கிருஷ்ணர் சொல்றார், கர்மத்தை உணர்வது மிகவும் கடினம். அதனால கர்ம விகர்ம அகர்ம அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் இங்கே புதுசாக இன்னொன்னையும் சேர்க்கிறார், விகர்ம அப்படிங்கிறதையும். விகர்ம அப்படின்னா என்னன்னா மோசமான கர்மங்கள். எந்த கர்மங்கள் தடை செய்யப்பட்டிருக்கோ அது விகர்ம. அகர்ம அப்படின்னா என்ன, எந்த கர்மத்தினால விளைவுகள் ஏற்படாதோ அது அகர்மன்னு சொல்லப்படுது. எந்த கர்மங்கள் ஒருத்தருக்கு நல்ல விளைவுகளை கொடுக்குமோ அது கர்மன்னு சொல்லப்படுது. இப்போ ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்கிறான், உதாரணத்துக்கு ஒரு மரத்தை நடுறான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கர்ம. அந்த கர்மமானது அவனுக்கு நல்ல விளைவை கொடுக்கும். விகர்ம விகர்ம அப்படின்னா தீய செயல்களை தீய விளைவுகளை கொடுக்கக்கூடிய செயல்கள். இருக்கிற மரத்தை ஒருத்தன் வெட்டுறான்னு வச்சுக்கோங்க, அது விகர்ம. அகர்ம அப்படின்னா என்னன்னா விளைவுகளே கொடுக்காது, நல்ல விளைவுகளும் வராது தீய விளைவுகளும் வராது. அப்படின்னா என்னங்க, செய்யாமல் எதையுமே செயல்படாமல் இருக்கிறதா? நீங்கள் ஏற்றல், அதாவது இருக்கிற வார்த்தையை அப்படியே எடுத்தீங்கன்னா அகர்ம அப்படின்னா செயல்படாமல் இருத்தல்னு அர்த்தம். எதையுமே செய்யாமல் இருக்கிறது. மரம் இருக்குதா, அது பாட்டுக்கு இருக்கட்டும். மரத்தை வெட்டவும் கூடாது, மரத்தை வைக்கவும் கூடாது. வச்சோம்னா புண்ணியம் வந்துடும், வெட்டினோம்னா பாவம் வந்துடும். புண்ணியமும் வேண்டாம் பாவம் வேண்டாம், எதையும் செய்யாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அகர்ம அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது அகர்ம கிடையாது. ஏன்னா எதையுமே செய்யாமல் இருந்துட முடியுமா என்ன? சுவாசிக்கிறோம், நடக்கிறோம், நிற்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், சாப்பிட்றோம், எவ்வளவோ செயல்களை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்போ அதில் கர்மம் வந்துடும், விகர்மம் வந்துடுமே. அகர்ம அப்படின்னா விளைவுகளை ஏற்படுத்தாத செயல்கள் தான் அகர்ம. சும்மா வெறுமன செயல்படாமல் இருக்கிறது கிடையாது அகர்ம. அகர்ம அப்படின்னா எந்த செயல்கள் விளைவுகளை ஏற்படுத்தாதோ அந்த செயல்கள் அகர்மன்னு அழைக்கப்படுது. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யப்படக்கூடிய செயல்கள் அகர்ம. நீங்கள் கிருஷ்ணருக்காக மரம் நட்டிங்கன்னா அது அகர்ம, அதனால உங்களுக்கு புண்ணியம் வராது, தப்பிச்சிங்க. கிருஷ்ணருக்காக மரம் வெட்டினீங்க அப்படின்னா அதுவும் அகர்ம, அதனால உங்களுக்கு பாவமும் வராது, தப்பிச்சிங்க. புண்ணியமும் வராது, பாவமும் வராது, நல்ல விளைவுகளும் வராது, தீய விளைவுகளும் வராது. அதுதான் அகர்ம, அதுதான் கிருஷ்ண பக்தி. இது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மரம் வைக்கிறது, மரம் வெட்டுறதுங்கிறது எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த செயலை எடுத்துட்டாலும் கிருஷ்ண பக்தியில் நம்ம செயல்படும் போது, கிருஷ்ணருக்காக ஒரு செயலை செய்யும்போது அது அகர்ம. புண்ணியத்திற்காக ஒரு செயலை செய்யும்போது அது கர்ம. பாவகரமான செயல்களை செய்யும்போது, அதாவது சாஸ்திரங்களை தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செயல்களை செய்யும்போது அது விகர்மன்னு அழைக்கப்படுது. கிருஷ்ணர் அதை தொடர்ந்து சொல்றார், கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவனே மனிதனில் அறிவுடையவனாகிறான். எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை பெற்றுள்ளான். இங்கே தான் சரி, ஓகே, கர்மனா என்ன, அகர்மனா என்ன, விகர்மனா என்ன புரிஞ்சுட்டோம். கர்மத்தில் அகர்மத்தை அப்படின்னா என்ன? செயல்ல செயலின்மையை. அப்படின்னா என்ன? விளைவுகள் இல்லாமல் செயல்படுறது. இதைத்தான் கிருஷ்ணர், இதை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம செயல்படுறோம், நம்ம யாருமே செயல்படாமல் இருக்கிற பக்தர்களுடைய நிலை தான் இங்கே சொல்லப்படுது. கர்மத்தில் அக்கர்மம். பக்தன் வந்து கர்மத்தில் ஈடுபடுறான், அவன் செயல்படுறான், ஆனால் அது அக்கர்மா, செயல்படாத நிலை தான் அது. கர்மத்தில் அக்கர்மம், அதுதான் பக்தனுடைய நிலை. கர்மத்தில் அக்கர்மம். சரி, அக்கர்மத்தில் கர்மம் அப்படிங்கிறது அதுதான் முன்ன சொன்னேன், மாயாவாதிகளுடைய நிலை. மாயாவாதி என்ன பண்ணுறான்?
அகர்மத்தில் ஈடுபடுறேன் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா உட்காந்துருக்கான். ஆனால் அவனும் கர்மத்தில் ஈடுபட்டு இருக்கான். சுவாசிக்கிறான், நடக்கிறான், நிற்கிறான், போகிறான், சாப்பிட்றான், எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேங்க அப்படின்னு இருக்கிறான். ஆனால் அந்த சொல்கிறது கூட ஒரு காரியம்தான். அப்போ எல்லா நேரத்துலையும் அவன் கர்மத்தில் நிச்சயமாக ஈடுபட்டு இருக்கான். அதுதான் அகர்மத்தில் கர்மத்தை காண்பவன். அத்தகைய நபர் அறிவுடையவன். சில பிரபுபாதரிங்க அதை குறித்து விளக்குறார் தன்னுடைய பொருளுரையில். இதை தான் அவர் எடுத்துரைக்கிறார் நமக்கு. பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்டன் எனும் தனது நிலையை நன்றாக அறிந்த உருவவாதியோ தன்னை கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறான். அதுதான் கர்மத்தில் அகர்ம. அனைத்தும் கிருஷ்ணருக்காக செய்யப்படுவதால் இத்தகு தொண்டினை செய்வதில் அவனுக்கு தெய்வீயமான ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் மாயாவாதி என்ன பண்ணுறான்? அருவாதி பலநோக்கு செயல்கள் தன்னுணர்வு பாதையில் தடைக்கற்களாக இருக்கும் என்ற பயத்தால் எல்லா செயல்களையும் அறவே கைவிடுகிறான். அவன் என்ன பண்ணுறான்? அக்கர்மத்தில் ஈடுபடுறதா நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அங்கேயும் கர்மம் இருக்குது. பக்தன் என்ன பண்ணுறான்? கர்மத்தில் ஈடுபடுற மாதிரி தெரிஞ்சால் கூட அவன் அக்கர்மத்தில் ஈடுபடுகிறான். ஆத்மா அப்படிங்கிறது எப்போவுமே ஏதாவது ஒரு விதத்தில் கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆத்மா கர்மத்திலிருந்து விலக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையான கர்மத்தில் ஆத்மா ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அந்த ஆத்மாவை ஒழுங்கான செயல்களில் ஈடுபடுத்தணும். அப்படி ஒழுங்கான செயல்களில் ஈடுபடுத்தலை அப்படின்னா அது அபாயத்தில் முடியும். நம்மளுடைய மனம், ஈடுபாடுகள் இதெல்லாம் முறையாக இல்லை அப்படின்னா அது வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அதனால தான் கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்கிறார், புலனின்பத்திற்கான முயற்சிகளை நம்ம விட்டொழிச்சிட்டு கிருஷ்ணரை பற்றிய ஞானத்துடன் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அப்போ பாவ விளைவுகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்ம விடுபட முடியும். அதை பற்றி கிருஷ்ணர் இங்கே விளக்க ஆரம்பிக்கிறார். யாருடைய முயற்சிகள் அனைத்தும் புலனுகர்ச்சியிலிருந்து விடுபட்டுள்ளதோ, அதாவது விக்கர்மாவிலிருந்து விடுபட்டு இருக்கு, அவன் பண்டிதனாக அறியப்படுகிறான். அவன் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டரித்தவன் என்று சாதுக்களால் கருதப்படுகிறான். அவனுடைய கர்மபந்தம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. யார் ஒருத்தவன் அகர்மாவில் ஈடுபடுறானோ அவனுடைய ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு அகர்மாவில் ஈடுபடுறானோ அவனுடைய கர்மபந்தம் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. தனது செயல்களின் பலன்களின் மீதான எல்லா பற்றுதலையும் துறந்து எப்போதும் திருப்தியுற்று சுதந்திரமாக வாழும் அவன் எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எந்த செயலையும் செய்வதில்லை. இங்கே அக்கர்மத்தில் ஈடுபட்டிருக்கவனுடைய நிலையை பற்றி சொல்கிறார். அவன் பார்க்கறதுக்கு எல்லா விதமான செயல்கள்லையும் ஈடுபட்டிருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனாலும் அவன் எந்த செயலையும் செய்வதில்லை. இத்தகு உணர்வுடையவன் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வுகளை எல்லாம் துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுகிறான். இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. பக்தன் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுறது கிடையாது. அல்லது யார் ஒருத்தன் கிருஷ்ணரை பற்றி அறிவுடையவனாக இருக்கிறானோ அவன் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. அத்தகைய நபருடைய தன்மைகளை கிருஷ்ணர் மேலும் விளக்கிறார். அத்தகைய நபர் தானாக வரக்கூடிய லாபத்தில் திருப்தி அடைவார், இருமைகளிலிருந்து விடுபட்டு இருப்பார், பொறாமையற்று இருப்பார், வெற்றி தோல்விகளை நிலைத்து செயல்படுவார். அப்படிப்பட்ட நபர் செயல்களை செய்யும் போதிலும் ஒருபோதும் அத்தகைய செயல்களால் பாதிக்கப்படுவது இல்லை. ஜட இயற்கை குணங்களில் பற்றற்று இருப்பார், திவ்ய ஞானத்தில் நிலை பெற்று இருப்பார். அவர்களுடைய செயலானது உன்னதத்தில் கலந்து விடுகிறது. இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள், இவ்வாறு ஞானத்தில் நிலை பெற்று இருப்பவர்கள், கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்து இருப்பவர்கள் நிச்சயமாக ஆன்மீக உலகத்தை அடைகிறார்கள். ஏனெனில் அவன் ஆன்மீக செயல்களுக்காக தன்னை முழுமையாக சமர்ப்பித்துள்ளான். பிரம்மனை இலக்காக கொண்ட இச்செயல்கள் அதே ஆன்மீக இயற்கையின் மூலம் அர்ப்பணிக்கப்படுவதாகும். இப்படி கிருஷ்ணரை பற்றிய அறிவினால, கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை கொண்டு யார் ஒருத்தவங்க செயல்களில் ஈடுபடுறாங்களோ அவங்க செயல்களுடைய பந்தத்திலிருந்து விடுபட்டு இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டார்.
இப்போ சில பேர் வேறு விதமான ஞானத்தை கொண்டு செயல்படுகிறார்கள். அவர்களை பற்றி கிருஷ்ணர் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அவர்களுடைய நிலையானது அந்த திவ்ய ஞானத்திற்கு அவங்க வர்றது கிடையாது. கிருஷ்ணரை பற்றி திவ்ய ஞானம் அவங்க கிட்ட இல்லை. ஆனால் அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்களானது கிருஷ்ணரை நோக்கி வரக்கூடிய திவ்ய ஞானத்திற்கு வழிவகுக்கும். அதனால அத்தகைய யாகங்களை பற்றி கிருஷ்ணர் சொல்கிறார். பல்வேறு யாகங்கள் இந்த திவ்ய ஞானத்துக்கு வர்றதுக்கு உதவுது. சில பேர் பார்த்திங்கன்னா கர்மயோகிகள், அவங்க யாகங்களை வைத்து தேவர்களை பக்குவமாக வழிபடுகின்றனர். கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் 25வது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், சில யோகிகள் பல்வேறு யாகங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் தேவர்களை பக்குவமாக வழிபடுகின்றனர். பல்வேறு யாகங்களை செய்கிறாங்க, தேவர்களை வழிபடுறாங்க. அல்லது கர்மயோகிகள் யாகங்களை செய்து தேவர்களை வழிபடுகிறார்கள். அடுத்து இன்னும் சில பேர் பரபிரம்மன் என்னும் நெருப்பில் யாகங்களை அர்ப்பணிக்கின்றனர். அருவாதிகள், ஸ்ரீல பிரபுபா இங்கே பொருளுரையில் விளக்குறார். அருவாதிகள் என்ன பண்ணுறாங்க? பரத்துடன் ஒன்றாக கலப்பதற்காக தனது பௌதிக அடையாளங்களை தியாகம் செய்கிறான். அருவாதிகளுக்கு பரபிரமனே யாகம், தங்களது தனித்துவமே அந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் பொருள். அஃது அவ்வாறு உள்ள போதிலும் அர்ஜுனனை போன்ற கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணனின் திருப்திக்காக தியாகம் செய்ய, அது வேறு. ஸோ இங்கே அருவாதியானவன் தன்னுடைய தனித்தன்மையை தியாகம் பண்ணுறான், அதை அவன் யாகத்தில் போடுறான். ஸோ இப்படி பல பேர் பலவிதமான விஷயங்களை யாகம் பண்ணுறான், பலவிதமான விஷயங்களை தியாகம் பண்ணுறான், அர்ப்பணிக்கிறாங்க. சிலர் கிருஷ்ணர் சொல்கிறார், மனக்கட்டுப்பாடு என்னும் நெருப்பில் புலன்களையும் கேட்கும் முறையும் அர்ப்பணிக்கின்றனர். அது யார்? பிரம்மச்சாரிகள். பிரம்மச்சாரி மனதை கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற நிலையில் அவன் புலன்களையும் கேட்கக்கூடிய முறை இது எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறான். பிரம்மச்சரியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் முறித்தான். எல்லாருமே குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பிராமண சத்திரிய வைஷ்யா 3 வம்சத்தினரும் இந்த பிரம்மச்சரிய யஜ்யத்தில் உபயோகிக்கிறாங்க, ஈடுபடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய புலனின்ப விஷயங்களை தியாகம் பண்ணுறாங்க, அவங்க அதை அர்ப்பணிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது யாருன்னா கிரகஸ்தர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புலன்கள் என்னும் நிரப்பில் புலனுகர்ச்சி பொருட்களை அர்ப்பணிக்கின்றனர். அதாவது நெறிப்படுத்தப்பட்ட புலனின்பத்தில் அவங்க ஈடுபடுறாங்க. அதன் மூலமாக அவர்கள் யாகத்தில் பங்கு கொள்கிறாங்க. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் தன்னுணரை அடைய விரும்புவோர் புலன்களின் இயக்கங்களையும் பிராணனின் இயக்கங்களையும் அடக்கப்பட்ட மனம் எனும் நெருப்பில் அர்ப்பணிக்கின்றனர். இது இன்னொரு தரப்பட்டவர். பலதரப்பட்டவர்கள் பலவிதமான யாகத்தில் ஈடுபடுறாங்க, எல்லாமே அவர்களை தூய்மைப்படுத்துறதுக்காக. இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் அதாவது பதஞ்சலி யோகத்தை குறிப்பிடுறதா, எப்படி அந்த யோக சுழற்சியில் பலவிதமான வாயுக்கள் கட்டுப்படுத்தப்படுது அப்படிங்கிறத விளக்குறார். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து கிருஷ்ணர் திரவிய யஜ்யத்தில் ஈடுபடுறாங்க. திரவிய யஜ்யம்னா என்னென்னா, உடைமைகளை துறக்கிறாங்க. அவனுக்கு என்ன சொந்தமானது இருக்கோ அதை துறக்கிறான். அதை துறக்கிறதன் மூலமாக ஆன்மீக பாதையில் போகலான்னு நினைக்கிறான். சில பேர் என்ன பண்ணுறான்னா, தபோ யஜ்யம், தவங்களை செய்கிறான், தவங்களை ஏற்றதன் மூலமாக முன்னேறலாம்னு நினைக்கிறான். சில பேர் என்ன பண்ணுறான்னா, யோக யஜ்யம், யோகம் பண்ணுறான். திரவிய யஜ்ஞாஸ் தப்போ யஜ்ஞா யோக யஜ்ஞஸ் ததாபரா ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞஸ். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்வாத்தியாய அப்படின்னா வேதங்களை படிக்கிறது, ஸ்வாத்தியாயத்தில் ஈடுபடுறான். அந்த ஸ்வாத்தியாயத்தினால் வரக்கூடிய ஞான யஜ்யத்தில் ஈடுபடுறான். யதய வம்சித விரதாக, இப்படி பல பேர் பலவிதமான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. இதனால் ஒருத்தர் ஞான ஒளியை அடைகிறார்கள். கிருஷ்ணர் தொடர்ந்து அந்த ஞான யோகத்தினுடைய ஒரு வழியில் மக்கள் ஹட்ட யோகத்தை பயிற்சி பண்ணுறாங்க. அந்த ஹட்ட யோகத்தினுடைய நிலையை பற்றி சொல்கிறார். சமாதியில் இருப்பதற்காக சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சிகளை